மகிஷான பேர் வைக்கிறாங்க, எரும மாடு பேர் வைக்கிறாங்க, குயிலின்னு வைக்கலாம், தமிழன் வச்சிருக்கான் குயிலி. செங்குட்டுவன் வச்சான் பண்டைய நாளை தமிழன் பேரு, நெடுஞ்செடியன் வச்சான், செடியன் வச்சான், வழுதின்னு வைத்தான். இதெல்லாம் வீட்டுக்கு கொண்டு வர வேண்டாமா? எப்படி மீட்பது? சொல்லிக் கொண்டிருந்தால் போதாது, பேசிக் கொண்டிருந்தால் போதாது, நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும், நாம் செய்து காட்ட வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கு சிலருக்கு அச்சம், இந்த தமிழ் பெயரை சூட்டினால் பிள்ளைகளுடைய எதிர்காலம் பாழா போயிடும், வீணா போயிடும். நான் கேட்கிறேன், ஒரு மனிதனுடைய எதிர்காலம் யார் கையில் இருக்கிறது? உங்களுடைய எதிர்காலம் எப்படி அமைய போகிறது? நீங்கள் படிக்க வேண்டும் என்றால் எப்படி உங்களுக்கு படிப்பு வரும்? பள்ளியிலே தேர்விலே சிறந்த தேர்ச்சி பெற வேண்டும் என்றால் எப்படி சிறந்த தேர்ச்சி நீங்கள் பெற போகிறீர்கள்? மாணவர்களே, எப்படி உங்களுக்கு சிறந்த தேர்ச்சி பெறும்? உங்க பேர்ல ஒரு எழுத்தை மாத்திட்டா திங்கன்னு 40 புள்ளி எடுத்தவங்க 90 புள்ளி எடுத்துருவாங்களா? எடுப்பாங்களா? இதுக்கு 5000 10,000 செலவு பண்ணி 90 செலவு பண்ணி பேர்ல எழுத்த மாத்துறாங்க, எழுத்த மாத்தி கொள்றாங்க. எழுத்த மாத்தி அந்த பேர் என்னென்னமோலாம் மாறி போகிறது. அதுவல்ல, உங்களுடைய உழைப்பில் இருக்கிறது, உங்களுடைய முயற்சியில் இருக்கிறது, உங்களுடைய ஆர்வத்தில் இருக்கிறது. உழைக்கின்ற எவருமே